பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நமக்குள் இருக்கும் கொடிய வைரஸ் பெருமை என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கில் அவர் லிவ்ஸ் ப்ரைடு, அதாவது ஒரு கொல்லும் கொடிய உயிர்கொல்லி, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் செயல்படுகிற ஒரு கொல்லும் கொடிய உயிர்கொல்லி, அல்லது நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிற, நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிற ஒரு உயிர்கொல்லி எது அப்படின்னா அது பெருமை. ஸோ இன்றைக்கு இந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். தேவன் இந்த நாள்ல இதற்குரிய அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பெருமை என்பது நம்முடைய அழிவின் வேர். பெருமை என்பது நம்முடைய அழிவின் வேர். ஏன்னா இந்த பெருமையில முதல்ல விழுந்தவர், அல்லது இந்த பெருமையினால முதல்ல அந்த பெருமையை உலகிற்கு கொடுத்தவனே அவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யார் தாங்க? சாத்தான், லூசிஃபர் தான். ஏன்னா லூசிஃபர் தான் முதல்ல அந்த பெருமையினாலே நான் வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வடப்புறத்தில் ஆராதனை கூட்டத்துல நான் வீற்றிருப்பேன், இப்படி நிறைய விஷயங்களை அவன் பெருமை நிமித்த தன்னுடைய இருதயத்துல சொன்னதை தேவன் என்ன பண்ணாரு? அவனை அங்கிருந்து கீழே தள்ளுறத நம்ம வேதத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். இரண்டாவது இந்த பெருமையில விழுந்த நபர் யாருன்னு கேட்டா ஆதாம்னு நான் சொல்லுவேன். ஏன் ஆதாம்னு சொல்றேன்னா, இதே லூசிஃபர் தான், இதே சாத்தான் தான் சர்வம் மூலமாக ஆதாமுக்கு ஒரு காரியத்தை சொன்னான். அதாவது அந்த கனியை, ஏவாளுக்கு அந்த கனியை எடுக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னான். என்ன சொன்னான்னா, இந்த கனியை நீங்க புசிச்சா தேவர்களை போல மாறிடுவீங்க, நீங்க தேவர்களை போல மாறுவீங்கன்றது தேவனுக்கு தெரியும்னு சொன்னான். அப்போ பாருங்க, தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருந்தாலும் அந்த தேவனுடைய ஸ்தானத்துல அவங்க விரும்பினபடினாலே, அப்படிப்பட்ட ஒரு பெருமையை அவங்க இருதயத்துல விதைச்சதுனால அதுல விழுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதனால பெருமை முதல்ல சாத்தானை வீழ்த்தியது, இரண்டாவது மனுக்குலத்தின் பிரதிநிதியாகிய ஆதாமையும் ஏவாளையும் வீழ்த்தியது. அப்போ விழுதலுக்கு ரொம்ப முக்கியமானது பெருமைன்றத நம்ம இந்த காரியத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல இந்த பெருமையை குறித்து இன்னும் சில ஆழமான காரியங்களை நம்ம பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெருமை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய வார்த்தை நமக்கு தெரியும், ஆனா இந்த பெருமை என்கின்ற வார்த்தைக்கு ஒரு வேதம் கற்றுக் கொடுக்கிற அர்த்தம் என்னன்றத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா மூல மொழியில இந்த பெருமைக்கு 3 வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா காவா அப்படின்ற ஒரு வார்த்தை, ரெண்டாவது காவோ அப்படின்ற வார்த்தை, மூணாவது காவ் அப்படின்ற வார்த்தை. 3 வார்த்தை, கொஞ்சம் தான் வித்தியாசம், ஆனா 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வேதாகமத்துல ஒவ்வொன்றாக பிரிச்சு போட்டிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெருமைக்கு அகந்தை, மேட்டிமை, ஆணவம், இருமாப்பு, இந்த 4 வார்த்தையும் எதை வெளிப்படுத்துதுன்னா பெருமையை தான் அதனுடைய அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நீங்க காவா, காவோ, காவ் அப்படின்ற இந்த 3 வார்த்தைக்கும் பெருமைன்னு அர்த்தம். அந்த பெருமைன்னா அகந்தை, மேட்டிமை, ஆணவம், இருமாப்பு, இந்த 4 வார்த்தையும் எதை அறிமுகப்படுத்துகிறது அல்லது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் பெருமையை தான் அடையாளப்படுத்துகிறது. அப்போ ஒரு காரியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பெருமைன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே மெய்யாகவே பெருமை அடித்து கொள்ளக்கூடிய தகுதி, அல்லது தங்களை குறித்து பெருமை படுத்திக் கொள்ளக்கூடிய தகுதி இந்த உலகத்திலே யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவனுக்கு தான் இருக்குது. தேவனுக்கு இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குது. ஏன்னா அவர்கள் தான் சகலத்தையும் செய்து முடித்தவர்கள், சகலத்தையும் செய்ய வல்லவர்கள். ஆனா எங்கேயும் அவங்க என்ன பண்ணல?
இந்த பெருமையை குறித்து தங்களை அவங்க என்ன பண்ணிக்கல, பெருமையா பேசிக்கல. ஒரு சில இடங்கள்ல அவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நான் உன்னை மீட்டேன்னு சொல்றது கூட ஜனங்களுக்கு அவங்க தேவனுடைய காரியத்தை விட்டு விலகும் போது அவங்களுக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் சொல்றாரு ஒழிய மற்றபடி தன்னை குறித்து அவர் மிகைப்படுத்தி அங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதை காட்டவும் இல்லை. அப்போ தேவன் பெருமைக்கு உரியவர், இயேசு பெருமைக்கு உரியவர்கள். ஆனால் அவர்கள் அந்த பெருமையை வெளிக்காட்டாமல் அவர்கள் தாழ்மையாக, இயேசு தாழ்மையாக இந்த பூமியில வாழ்ந்தார் என்பது நமக்கு தெளிவாய் புரியும். அதனால்தான் பாருங்க, சபைக்கு சொல்லும் போது தெளிவாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். பாத்தீங்கன்னா, ஒன்றையும் வீண் பெருமையினாலே செய்யாமல், அந்த ஒன்றையும் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் அந்த அளவுக்கு பவுல் அந்த ஒன்றையும் எதையும் பெருமைனால செய்யாத அப்படின்னு ஏன் அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாருன்னா, இந்த பெருமைக்கு நிறைய சாராம்சங்கள் உண்டு. அது எப்படி நம்மை அழிக்கிறது, அதனுடைய வல்லமை எப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். சோ பெருமைக்கு அர்த்தம் பார்த்தோம். அகந்தை, மேட்டிமை, ஆணவம், இருமாப்பு, இந்த 4ம் எதை சார்ந்ததா இருக்கிறது என்றால் பெருமையை சார்ந்ததாக இருக்கிறது. சோ இப்போ பெருமை ஒரு சாபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பார்வையில பெருமைன்றது எப்படி இருக்குது? ஒரு சாபம். வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பெருமை என்பது ஒரு சாபம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 59:12. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது, அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம். இங்க பாத்தீங்கன்னா, தங்கள் வார்த்தைகளினாலே அதிகப்படியா பேசுகிற ஜனத்துக்கு தாவீது சொல்றாரு, அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது, அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. பாருங்க, சொல்றாரு பெருமையில் அகப்படுவார்களாக. சாபம் கொடுக்கிறாரு தாவீது. பெருமையில் அவங்க போய் ஆணவம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யறவங்கள பெருமையில் அகப்படுவார்களாக. ஏன் பெருமையில் அகப்படுவார்களாகன்னு இங்க சொல்றாருன்னா, பெருமை ஒரு சாபம். அதை நம்ம இன்னும் சில வசனங்கள் மூலமாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்ப பெருமை ஒரு சாபம்னு ஏன் சொல்றேன்னா, வேதம் அப்படிதான் கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 12:3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகள் பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார். என்ன பண்ணுவாராம்? அறுத்து போடுவாராம். பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவாராம். அதனால்தான் சொன்ன பெருமை ஒரு சாபம். அறுக்கிறவர் யாரு? கர்த்தர். புரியுதுங்களா? அதே யாக்கோபு 4:6 கூட நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பெருமை ஒரு சாபம். ஏன்? பெருமை உள்ள நாவை கர்த்தர் அறுக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த எதிர்த்து நிற்கிறார் அப்படின்ற வார்த்தைக்கு கொஞ்சம் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறேன். ஏன்னா மூல மொழியில அதை ஆன்டிடா ஜொமாய் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டிடா ஜொமாய். இந்த ஆன்டிடா ஜொமாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு தடையை தேவன் அனுமதிக்கிறாராம். முழு தடை. சும்மா ஒரு தடை 2 தடை எல்லாம் இல்ல. சில நேரத்துல சொல்லுவாங்கல்ல, எந்த பக்கம் போனாலும் வழி இல்லைங்க, எங்க போனாலும் ஒண்ணும் பண்ண முடியலங்க, எவ்வளவு முட்டி மோதியாச்சு, எவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சு. ஏன்? தேவனே போடுறாரு அந்த தடை. அப்ப அந்த தடைக்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமை. பெருமை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் சொல்ற பெருமை ஒரு சாபம். ஏனென்றால் பெருமை உள்ள நாவை கர்த்தர் அறுக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு முழு தடையாக அனுமதிக்கிறார், முழு தடையை அனுமதிக்கிறார். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:18.
அழிவுக்கு முன்னானது அகந்தை, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. மனமேட்டிமை. இங்க ரெண்டு வார்த்தை வந்துச்சு, அகந்தை, மனமேட்டிமை. விழுதலுக்கும் அப்புறம் என்ன, மனமேட்டி. அழிவுக்கு அழிவுக்கும் அகந்தை, விழுதலுக்கும் எது காரணமா இருக்குது? ஒரு மனுஷனுடைய அழிவும் விழுதலும் அகந்தை, மனமேட்டிமை. அதான் முன்னாடியே நம்ம சொன்னோம். பெருமைன்றது வந்து எதெல்லாம் அடையாளப்படுத்துகிறது என்றால் அகந்தை, மேட்டிமை, ஆணவம், இருமாப்பு. வேதத்துல எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் வருதோ இதெல்லாம் பெருமையின் அடிப்படையில சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். லூக்கா 14 வசனம். லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சிம்பிள் லாஜிக்குங்க. இதுதான் தேவன் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய சத்தியம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இதுதான் பைபிள் தியரி. இதுதான் வேதத்தின் கோட்பாடு. தேவன் வகுத்து வைத்திருக்கிற கோட்பாடு பெருமையை குறித்து. அதனாலதான் பெருமை ஒரு சாபம். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, பெருமை என்ன அர்த்தம்னு பார்த்தோம். அகந்தை, மேட்டிமை, ஆணவம், இருமாப்பெல்லாம் பெருமையை சார்ந்ததாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், பெருமை ஒரு சாபம்னு பார்த்தோம். ஏன்னா தாவீது என்ன சொல்றாரு, பெருமைக்கு இவர்கள் அகப்படுவார்களாக. ஏன் பெருமைக்கு அகப்படுவார்களாக? தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குதுங்க? சாபமா இருக்குது. நாவை அறுக்கிறாரு, எதிர்த்து நிற்கிறாரு, அழிவு மற்றும் விழுதலுக்குரிய காரியங்கள் அதுல நடக்குது. மாத்திரமல்ல, இயேசு கிளியரா சொல்றாரு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இப்போ உங்களுக்கு ஓவரால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெருமை என்பது தேவனுடைய பார்வையில சாபம். ஆனா இந்த பெருமையை குறித்து நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இவைகளை நம்ம பார்க்கிறோம். சரி, மூணாவது ஒரு காரியம் என்னன்னா, பெருமையின் வல்லமை எப்படிப்பட்டது? பெருமைக்கும் வல்லமை இருக்குதுங்க. பெருமைக்கும் வல்லமை இருக்குது. பெருமையின் வல்லமை எப்படிப்பட்டது? ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுல விழாம இருப்போம். ஒரு மனுஷன் விழுதுன்றது வந்து பெருமையில எப்படி விழுகிறோம் அப்படின்றது முதல்ல ஒரு தெளிவு வேணும். அப்படி பார்க்கும்போது பெருமையின் வல்லமை எப்படிப்பட்டதுன்னா ஒரு 3 காரியம். முதலாவது, பெருமையுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருப்பவரை விழ வைக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குது. எப்படிங்க? பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருப்பவரை விழ வைக்கக்கூடிய வல்லமை எதுக்கு உண்டு? பெருமைக்கு உண்டு. அதுதான் முன்னாடியே பார்த்தோம். லூசிஃபர், சாத்தான பரலோகத்துல இருந்து என்ன பண்ணிட்டான்? அவன் அந்த இடத்துல இருக்கும்போது, தேவனுடைய சன்னிதானத்துல இருக்கும்போது, தூதர்கள் கோடான கோடி தூதர்கள் மத்தியில இருக்கும்போது, விடிவெள்ளி நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மகிமையான இடத்துல இருக்கும் பொழுது பெருமை அவனை ஆட்கொள்ளுதுன்னா அப்ப அதுக்கு எவ்வளவு வல்லமை பாருங்க. பரலோகத்துல இருக்கிறவனையும் விழ வைக்கக்கூடிய வல்லமை பெருமைக்கு உண்டுன்னா, பூலோகத்துல வாழ்கின்ற நாம் ஏமாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப சுலபமா விழுந்துருவோம். அப்போ பெருமையின் வல்லமை எப்படிப்பட்டது என்றால், பரலோகத்தில் உள்ளவனையும் பூலோகத்தில் உள்ளவனையும் விழ வைக்கக்கூடிய வல்லமை பெருமைக்கு உண்டு. இரண்டாவது, பெருமையினுடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் எதிர்க்கிறதை அவர் முன் துணிகரமாக செய்ய வைக்கக்கூடிய வல்லமை பெருமைக்கு உண்டு. தேவன் எதெல்லாம் எதிர்க்கிறாரோ அதை அவருக்கு முன்பதாகவே செய்ய வைக்கும் வல்லமை பெருமைக்கு உண்டு. இத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்ன பெருமை ஒரு சாபம். தேவன் அந்த நாவை அறுக்கிறாரு, தேவன் எதிர்க்கிறாரு. அது அழிவுக்கும் விழுதலுக்கும் இதுவா இருக்குது. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்னு கிளியரா வசனத்தெல்லாம் நம்ம காமிச்சிட்டோம். இப்ப இந்த ஒரு காரியம், இது சாபத்துக்கு ஏதுவான இந்த காரியத்தை, தேவன் எதிர்க்கிற இந்த காரியத்தை அவருக்கு முன்பதாகவே நம்ம துணிகரமாக செய்யக்கூடிய வல்லமை, செய்ய வைக்கும் வல்லமை பெருமைக்கு உண்டு. எப்படி? சிம்பிளா சில காரியங்களை சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய தாளந்து, அது பாட்டு தாளந்தா இருக்கலாம், பிரசங்கிக்கிற தாளந்தா இருக்கலாம், வேதம் வாசிக்கிற தாளந்தா இருக்கலாம், இல்ல தேவனுக்காக ஜெபிக்கிற தாளந்தா இருக்கலாம், மணிக்கணக்குல ஜெபிக்கிற தாளந்தா இருக்கலாம். ஏதோ வாட்டெவர், ஏதோ ஒரு விஷயம் தேவனுக்காக அவங்க அந்த தாளந்த தேவன் பெற்று தேவன் அவங்களுக்கு கொடுத்தா அந்த தாளந்தை குறித்து மிகப்படுத்தி பேசுவாங்க.
உங்களுக்கு பார்த்தா தெரியும். நாங்களாம் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, நாங்களாம் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க கம்பாரிசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன ஜெபம் பண்றீங்க நீங்க, என்ன பாட்டு பாடுறீங்க, என்ன நீங்க ஆராதனை பண்றீங்க, நாங்க இப்படி செய்வோம், நாங்க அப்படி செய்வோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஒரு தகவல் பரிமாற்றம். ஆனா தேவனுடைய பார்வையில அது ஒரு பெருமைக்கு வழியா இருக்கிறது. கடவுள் நமக்கு தாளந்தை கொடுத்திருப்பார்னா அது கிருபை, அது கிருபை. ஆலோசனை சொல்றது வேற, நம்மை குறித்து மெச்சுக்கொள்றது வேற. அதனால சில நேரத்துல நம்மை அறியாமலே நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம செய்கிறதாக இருக்கிறோம். அதே நேரத்துல சபை என்பது, சபை எதுக்கு நிழலா இருக்குது? கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறாரு? தலையா இருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு சபையில அதிகாரம் என்பது ஆளுகை தோணு அதிகமா வந்துருச்சு. ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியனோ அல்லது சபையில இருக்கக்கூடிய சில நபர்களோ ஒரு தனிப்பட்ட விதத்துல டாமினேஷன் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அன்பின் நிமித்தமும், ஒரு அமைதியின் நிமித்தமும், சாந்தத்தின் நிமித்தமும், மனத்தாழ்மை நிமித்தமே ஆளுகை அந்த வழிநடத்தல் இருக்கணுமே தவிர, அதிகாரத்தின் அடிப்படையிலும் ஆளுகத்தின் அடிப்படையிலும் நீ சொன்னா நான் சொன்னா நீ செய்யணும், நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ண, சில இடத்துல எல்லாம் போய் அவங்க பாஸ்டர் கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். சில காரியங்கள் எல்லாம் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, டைம் பார்த்து எங்க பாஸ்டர் கிட்ட பேசுறேங்கன்னுவாங்க. ஏன் டைம் பார்த்து பேசணும்னா, அவர் அவ்வளோ பயங்கரமான ஒரு அவர் சின்னதுக்கெல்லாம் கோவப்படுற, சின்னதுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். இப்ப இதெல்லாம் எதுக்கு நிழலா இருக்குதுன்னா, தங்களை குறித்து மேன்மை. இன்னைக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, ஒரு சாதாரணமான அந்த அந்த காரியமே கிடையாது, எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டாங்க. வரம்புக்கு மீறின காரியங்கள் தான் இன்னைக்கு சபைகள்ல நடக்குது. இன்னும் நிறைய சபைகள் எப்படி இருக்குது, கல்லர் குகையாகவே மாறிடுச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில இருக்குதுன்னா, பெருமையின் அடிப்படை. எங்க சபை, எங்க ஊழியம், எங்க பாஸ்டர், எங்க சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடித்துக் கொள்ளுகிற விதத்துலதான் இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்களே ஒழிய, இவைகள் தேவன் வெறுக்கிற காரியன்றத மறந்துட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் கம்பாரிசன் பண்ணுவாங்க, அந்த சபை மாதிரி எந்த சபை கிடையாது, அந்த சபை பாரு எப்படி இருக்குது, இந்த சபை பாரு எப்படி இருக்குது. தேவனுடைய பார்வையில எந்த சபையும் பெரிய சபை சின்ன சபை கிடையாதுங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இததான் தேவன் விரும்புறார், இததான் தேவன் செயல்படுத்த விரும்புறார். அவருடைய பார்வையில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாது. ஆனாதான் ஒரு இடத்துல வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, வருகிற மழையானாலும் சரி, வெயில் ஆனாலும் சரி, அது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் இருக்குது. கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் தனியா ஏசி வரல. ரோட்ல போகும்போது எல்லாரும் வெயில்ல காயிரும், நம்மளும் வெயில்ல காயிரும். மழையும் அப்படித்தான். ஏன்? தேவன் பாரபட்சம் இல்லாத தேவன். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவன் எதிர்க்கிறதை அவருக்கு முன் துணிகரமாக செய்ய வைப்பது வல்லமை கூடியது பெருமை. மூன்றாவது, பெருமையினுடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மை நாமே பெருமைப்பட வைத்து நம்மை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய வல்லமை பெருமைக்கு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மை நாமே பெருமைப்பட வைத்து நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் பெருமை, வல்லமை பெருமைக்கு உண்டு. அதுதான் நம்மை அறியாமல் நம்மிலிருந்து வெளிப்படுவது பெருமை. சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் எல்லாம் ஊழியத்துல எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல நாங்க ஊழியம் பண்ணிட்டு வந்தோம், இங்க ஊழியம் பண்ணிட்டு வந்தோம்னா, நாங்க அங்க செஞ்சேங்க, நாங்க இங்க போறோங்க, நாங்க அங்க போறோங்க அப்படின்னு நிறைய விஷயத்த காட்டுவாங்க. இன்னும் பயங்கரமா பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஊழியம் கர்த்தருடையது. பிரசங்கங்களும் அப்படிதான். பிரசங்கிக்கிறவன் சமயம் வாய்க்கும் போது சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு பவுல் சொல்றாரு. அது என் மேல் விழுந்த கடமை என்றாரு. அப்ப கடமைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல பெருமை அடித்துக் கொள்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த பெருமையின் அடிப்படையில தான். இன்னைக்கெல்லாம் ஊழியர்னா அது ஒரு பெருமையின் அடிப்படை, நல்லா வளர்ந்த விசுவாசிகளும் அது ஒரு பெருமையின் அடிப்படை. எல்லாம் சத்தியம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு புரியும் அப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம செய்யறோம். இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான தேவனுக்கு விரும்பாத காரியம். இது ஒரு பெருமையான காரியம், இது சாபத்தை கொடுக்கக்கூடிய காரியம் என்ற வெளிச்சம் நம்ம கிட்ட இல்ல. இன்னைக்கு தேவன் நமக்கு தெளிவை கொடுக்கணும். இன்னைக்கு தேவன் நமக்கு தெளிவை கொடுக்கிறார். பெருமையின் வல்லமை எப்படிப்பட்டது? பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ளவரை விழ வைக்கக்கூடிய வல்லமை பெருமைக்கு இருக்குது. இரண்டாவது, தேவன் எதிர்க்கிறத அவருக்கு முன்பதாக துணிகரமாக அறியாமையினால செய்ய வைக்கக்கூடிய வல்லமை பெருமைக்கு இருக்குது. மூணாவது, நம்மை நாமே பெருமைப்பட வைத்து நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய வல்லமை பெருமைக்கு உண்டு. சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
சரி, இப்போ பெருமைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம், பெருமை ஒரு சாபம்னு பார்த்தோம், மூணாவது பெருமையினுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். இப்போ நம்மை அழிக்கக்கூடிய இந்த பெருமைக்குரிய நடக்கை அல்லது அடையாளம் என்ன? எது பெருமை? ஏன்னா நம்ம அடையாளம் கண்டு கொண்டா தான் தேவனுடைய பார்வையில இது பிடிக்காத ஒரு காரியம். அப்ப நான் எது செய்யறேன்? நான் செய்கிற காரியம் எது தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்குது, எது பெருமை அப்படின்னு வேதத்துல பார்க்கும்போது ஒரு 3 காரியத்தை தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆவிக்குரிய ஒரு டெஸ்ட், ஒரு அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நமக்குள் இருக்கும் கொடிய வைரஸ். இது பெருமைன்றது என்னது? ஒரு கொடிய வைரஸ். இப்ப இந்த வைரஸ் எப்படி செயல்படும்ன்றத ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை இப்ப நான் ஒண்ணா சொல்றேன், அது உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்களே என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். இது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். அப்ப அந்த வைரஸோட சிம்டம்ஸ் என்ன, இந்த பெருமை என்கின்ற இந்த வைரஸோடைய அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 காரியம். முதலாவது காரியம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம், கொல்லும் கொடிய வைரஸ், இந்த நோய் கொல்லி, இந்த உயிர் கொல்லி பெருமையினுடைய முதல் அடையாளம் என்னவென்றால் விரோதத்தை பாராட்டும் பெருமை. விரோதத்தை பாராட்டும் பெருமை. அப்போ விரோதம், விரோதத்தை பாராட்டுகிற பெருமை எப்படின்றத நான் விளக்குறேன் பாருங்க. அந்த வசனத்தின் அடுத்த பகுதி எப்படி வருதுன்னா, சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்தியம் என்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்ன இயேசு. அப்ப இயேசுவுக்கு விரோதமா என்ன பண்ணக்கூடாதான், பொய் சொல்லக்கூடாதான். அப்போ விரோதத்தை பெருமை பாராட்டினா இயேசு கிறிஸ்துவகிட்டே நம்ம என்ன கொடுக்கோம், என்ன சொல்றோம், பொய் சொல்றோம். எப்படி பொய் சொல்றோம்? மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இதுல இயேசு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவர் மனுஷனாகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, இப்ப தேவகுமாரனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால மனிதர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு தெரியும், பரலோகத்துல ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு தெரியும். அவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியாது, பொய் சொல்ல முடியாது. அப்போ விரோதத்தை பாராட்டும் பெருமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரோதமான காரியம் நமக்குள்ள இருந்து வெளிப்படுறது. இது தேவனுடைய ஆலயம், இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், தேவனுக்கு அடிமை. நம்ம கிறிஸ்துவனுடைய சபை தலை, நம்ம அவையும் இவ்வளோ விஷயமும் சூழ்ந்து இருக்கக்கூடிய நமக்குள்ள விரோதத்தை மாம்சீகத்துல நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா நம்முடைய சுயத்தை நாம் மேன்மை பாராட்டுகிறோம். நான் அப்படிதான் செய்வேன், எனக்கு அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான், நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் செய்வேன், எனக்கு கோவம் வரங்க, அப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் சொல்றேன் இல்லையா? அதுதான். ஆனா வேதம் அந்த விரோதத்துக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுக்குது. அதனால்தான் கசப்பான வைராக்கியம், கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் பெருமை பாராட்டக்கூடாது. அப்போ எப்படி அது கிரியை செய்து? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 8:12 வசனம். இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து, சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை, பலவீனமான மனசாட்சியை புண்படுகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். அப்போ விரோதம் உள்ள வந்துட்டா ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ குறித்து நம்ம செய்கிற விமர்சனம் அது பலவீனமான மனசாட்சியை உண்டு பண்ணுது இன்னொருத்தருக்கு. நம்ம பேசுகிற காரியம் அது நம்ம குடும்பத்துல இருக்கலாம், நம்ம மற்ற சகோதர சகோதரி மத்தியில இருக்கலாம், ஊழியத்துல இருக்கலாம், எங்கேயோ வேலை ஸ்தலத்துல இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நம்ம பேசுகிற வார்த்தை அவங்களுடைய இருதயத்தை
அவங்க மனசாட்சியை பலவீனப்படுத்துகிற விதத்துல அது இருந்துச்சுன்னா, நம்ம புண்படுத்துகிறவர்களா இருந்தா கிறிஸ்து இயேசுக்கு விரோதமா என்ன பண்றோமா? பாவம் செய்கிறோம். அதனாலதான், ஏன்னா நான் முன்னாடி சொல்லிட்டேன், இந்த சரீரத்துல ஒன்றையும் நம்முடைய சுய இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, செய்ய முடியாது, செய்யவும் ஆகாது. ஏன்னா இது முற்றுமுடிய தேவனுடைய ஆலயம். அப்போ விரோதத்தை பாராட்டும் பெருமை அப்படியே சுயத்துல இருந்து வரும். சில எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா அந்த அவ்வளோ 1000 விஷயம் சொல்லலாம், ஆனா என்ன ஆகுது, உள்ள இருந்து கொப்பளிச்சுக்கிட்டு வருதுங்க, அடக்க முடியலங்க, அதனால நான் பேசுறேங்க, அதுக்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லைங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் சிலர் பாத்தீங்கன்னா மத்தவங்க செய்யற விஷயமே நமக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுங்க, உள்ள வேற மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அபாண்டமா பேசினா அதெல்லாம் நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஆனா நமக்கு விரோதத்தை நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. அது மத்தவங்க கிட்ட நம்ம பேசுற பேச்சானாலும் சரி, மற்றவர்கள் நம்ம மேல விரோதமா பேசுகிற பேச்சுல கூட நம்ம எப்படி நடக்கணுமா வேதம் தெளிவா சொல்லுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 3:16. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை, உங்களுடைய நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். இப்போ நம்மள ஒருத்தர் விரோதமா பேசி நம்மள என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சா அவங்க வெட்கப்படும்படி நம்ம எப்படி நடக்கணுமா? நல்மனசாட்சியோட நடக்கணுமா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க. நம்ம நிறைய ரீசன் சொல்லலாம், இல்ல பிரதர் அது அநியாயமா பேசுனாங்க, அநியாயமா சொல்லிட்டாங்க, பரவாயில்ல விட்டுருங்க. அவதூறு பேசிட்டாங்க, பரவாயில்ல விட்டுருங்க. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆனா நம்ம எழுச்சி வருது பாத்தீங்களா, உள்ள இருந்து ஒரு பவர் அடிக்கும் பாருங்க. நல்லா இந்த கேஸ் ஸ்டவ்லயோ இல்ல அடுப்புலயோ சுடு தண்ணிய வச்சா ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனோன்னு என்ன ஆயிடும், ஆமா அப்படி கொதிக்கிற மாதிரி உள்ள இருந்து வரும். கேட்டா நம்ம சொல்லுவோம், அநியாயத்தை பார்த்தா கொதிக்கணும், அநியாயத்தை பார்த்தா நம்ம கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது, அநியாயத்தை நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், பொறுத்துதான் போகணும். அது தேவன் கையில விட்டுருங்க, தேவன் பார்த்துக்கொள்வார். ஆமே, தேவன் பார்த்துக் கொள்வார். ஆனா நம்ம அந்த சார்ஜை எடுத்துக்கிட்டோம்னா அதை பெருமையை, அந்த விரோதத்தை நம்ம பெருமை பாராட்டணும்னு அர்த்தம். நான் எடுத்துக்கிறேன், நான் பேசுவேன், நான் கேட்பேன், நான் சொல்றேன், நான் செய்யறேன். கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்குங்க. நான் எதையுமே நன்மையான காரியமானாலும் சரி, தீமையான காரியமானாலும், அதாவது ஒரு நியாயத்தை கேட்கணும்னா கண்டிப்பா கேளுங்க, அது தப்பே கிடையாது. ஆனா கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. அதை ஒரு சண்டை மாதிரியோ ஒரு பிரச்சனை மாதிரியோ நான் பேசினா அப்படிதான் பேசுவேன்ற மாதிரி மம்மதியிலோ பேசக்கூடாது. ஒரு அன்பின் அடிப்படையிலோ ஒரு ஆலோசனை அடிப்படையிலோ பேசுறது தப்பே கிடையாது. ஆனா விரோதத்தை உண்டு பண்ணுகிற விதத்துல நாம் காரியத்தை செய்தால் அது பெருமை. அதுதான் வசனம் தெளிவா நம்ம படிச்சோம், விரோதத்தை பாராட்டும் பெருமை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ என்ன பண்ணோம், தாழ்ந்து போங்க, இறங்கி போங்க, தேவன் பார்த்து கொள்வார். உங்களுடைய பிள்ளைகளை ஒரு இடத்துல ஏதான பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அதே போலதான் நம்மள யாராவது ஏசியோ இல்ல நம்ம ஏதாவது காரியத்தை செஞ்சா தேவன் சும்மா இருக்க மாட்டார். நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன். தெளிவா புரிஞ்சுக்க, தகப்பன். ஆகையினால இந்த பெருமை, இந்த நம்மை அழிக்கும் இந்த ஆவிக்குரிய பெருமையின் அடையாளத்துல முதலாவது பார்க்கிறோம், விரோதத்தை பாராட்டும் பெருமை. இதான் அடையாளம். அப்ப இனிமே நம்முடைய விரோதம்ன்ற காரியம்லாம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வெளியில அதை நம்ம சுயமா எடுத்துக்க கூடாது. மாறாக தேவன் கையில கொடுத்துருங்க, தேவன் கையில ஒப்பு கொடுத்துருங்க, தேவன் பார்த்து கொள்வார். இரண்டாவதாக சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 10:3. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சிக்கிறதை
பெற்றதினால் பெருமை உள்ளம் இச்சிக்கிறதை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவது நம்மை அழிக்கும் பெருமையில முதலாவது பார்த்தோம் விரோதத்தை பாராட்டும் பெருமை. இரண்டாவதாக பார்க்கிறோம் இச்சித்து பெற்ற பொருட்களினால் வரும் பெருமை. இச்சித்து பெற்ற பொருட்களினால் வரும் பெருமை. எனக்கு இந்த பொருள் வேணும், அவன் வச்சிருக்கிறான் அதே மாதிரி எனக்கும் வேணும், அவங்க வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி எனக்கும் வேணும். இப்படி நம்ம எந்த பொருளை பேராசைப்பட்டு, ஆசைப்படுறது தப்பு இல்லை, பேராசைப்பட்டு அந்த பொருள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை இச்சித்து அதை பெற்றுக்கொண்டு, அதனாலதான் அந்த வார்த்தை பாருங்க ரொம்ப அருமையா இருக்குது. அபகரித்துனா என்ன அர்த்தம்? எப்படியாவது எனக்கு வேணும். இப்படி நிறைய பேர் விழுது. இன்னைக்கு எப்படி போய் விழுதுன்னா இஎம்ஐ, எல்லாரும் போய் எதுல போய் விழுறாங்க? கடன்ல போய் விழுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, தேவைக்கு பொருட்கள் அவசியம், ஆனால் கட்டாயம் எனக்கு தேவை அப்படின்ற ஒரு கோட்பாடுல இருந்தா தான் நம்ம அதை யூஸ் பண்ணுமே ஒழிய, அவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்க, அவங்க கிட்ட இருக்குது இவங்க கிட்ட இருக்குது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மொபைல் போன் தான் கையில வச்சிருப்பாங்க, ஆனா இன்னொருத்தர் நல்ல டாப் மாடல் வச்சிருந்தா அதை வாங்க வந்துட்டு இவன் இஎம்ஐல போவான், இவன் கடன்ல போவான். இதெல்லாம் பெருமை. இச்சித்து பெற்ற பொருட்களினால் வரக்கூடிய பெருமையை தேவன் அருவருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, தன்னைத்தானே போற்றி. நான் வாங்கிட்டேங்க, எனக்கு இது கட்சிச்சுங்க, எனக்கு எப்படியாவது அது வேணும், வாங்கிட்டேன். இப்படி தங்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு என்ன பண்றாங்களாம்? தங்களைத்தாங்களே போற்றி அத கர்த்தரை அசட்டை பண்றாங்களாம். நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய தேவைக்கு என்ன தேவையோ அதை வாங்குறது தப்பு கிடையாது. தேவைக்கு மிஞ்சி பெருமையின் அடிப்படையில நம்ம வாங்கினா, அதுவும் கடன்ல வாங்கினா, இல்ல நீங்க நெட் கேஷை கொடுத்து வாங்கினா கூட அது தேவனுடைய பார்வையில அருவருப்பா இருக்குது. தன்னைத்தானே போற்றி, அதுல வர வாங்குறது பிரச்சனை கிடையாது. நான் வாங்கிட்டேன் பத்தியா, என்கிட்ட இது இருக்குது பத்தியா, என்கிட்ட அது இருக்குது பத்தியா. ஒரு ஊழியக்காரர் இப்படிதான் ஒருத்தர், நல்ல தேவன் நல்ல வாகனம் கொடுத்தாரு, அவருக்கு நல்ல ஒரு வாகனம் வச்சிருந்தாரு. சடனா ஒரு போதகர்களுடைய கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் டாப் மாடல் வண்டி வச்சிருக்கிறாங்க. உடனே இவரு சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டாரு, இவரு ஒரு டாப் மாடல் ஒரு வண்டி ஒண்ணு அப்படியே இந்த வண்டி அப்படியே போட்டு அப்படியே டியூல கடன்ல இறக்கிட்டாரு. கிட்ட பல லட்சங்களை அந்த வண்டிக்கு வாங்கிட்டார். கர்த்தர் கிருபையா கொடுத்தத வச்சுட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது. இவரு ஆசைப்பட்டு வாங்கிட்டு அதுல போட்டோ எல்லாம் பிடிச்சி எல்லாத்துலயும் போடுறது, சோசியல் மீடியால எல்லாம், பாத்தியா நான் வாங்கிட்டேன் இந்த காரு, பாத்தியா நான் வாங்கிட்டேன் இந்த இது அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிட்டு, அப்போ பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு கூட அந்த கார்ல தான் வராங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்து பண்ற காரியங்கள் தேவனுக்கு எப்படி இருக்குதுங்க? அருவருப்பு. அதுதான் தேவன் சொல்ற கர்த்தரை அசட்டை பண்றது. அது அதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா ஈஸி டு ரீட்ல பாத்தீங்கன்னா யெகோவாவை நிந்திக்கிறோம்னு வருதுங்க. யெகோவாவை நிந்திக்கிறது, தேவனை நிந்திக்கிறது. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இச்சித்து பெற்ற பொருட்களால் வரும் பெருமை. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக பொருட்களை கொடுத்திருந்தால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தா கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்திருந்தா கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுத்தா கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க, அதை நன்றி சொல்லுங்க. தேவன் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லுங்க, நல்ல விஷயம். ஆனா தேவன் கொடுத்தாருன்றத சொல்றது இன்னொரு பெருமைக்காக சொல்ற ஆட்களா இருக்கிறாங்க. அது தேவன் அறிவார். நல்லா புரிஞ்சுங்க, இந்த பொருட்கள் ஒன்னும் பரலோகத்துக்கு வர போறது இல்லை. கர்த்தர் இந்த உலகத்துல நமக்கு தற்காலிகமா கொடுத்திருக்கிறாரு. அதனால அதை ஈச்சித்து அதன் அடிப்படையில போய் அது நான் பெற்றுக்கொண்டேன் எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெருமை தேவனை அசட்டை பண்ணுவதாக இருக்கிறது என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லாத சூழ்நிலைக்கு வாங்குறது தப்பு இல்லைங்க. தேவை அப்படின்னும் போது வாங்குறது தப்பு இல்லை. ஆனா அதை கடன்ல வாங்குறோம் பாத்தீங்களா, வேணும் அப்படின்னு
ஏன் கர்த்தர் சமூகத்துல கேட்கறது இல்ல? ஏன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறது இல்ல? ஆண்டவரே நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்றம் இறக்கத்தை நம்மளால ஏன் பேலன்ஸ் பண்ண முடியல? பவுல் தெளிவா சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13. 3 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4, 11, 12, 13. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென். மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அதுதான் ரொம்ப முக்கியம். போதிக்கப்பட்டேன். அப்புறம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க சகோதர சகோதரி, தேவைக்கு மிஞ்சி பெருமைக்கு பொருளை வாங்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வாங்கக்கூடிய திராணி இருந்தா நீங்க வாங்குறதுல தப்பு கிடையாது. ஆனா அது உங்க தேவைக்கும் அவங்கள கட்டாயமான தேவையா இருக்கணும். அதுக்கு மிஞ்சி பெருமைக்காக பொருட்களை நம்ம வாங்கி வச்சோம்னா அது தேவனுடைய பார்வையில அது மறுதளிக்கிறதா இருக்குது, அது அவரை நிந்திக்கிற மாதிரிதான் இருக்குது. அதனால தான் முன்னாடியே சொன்னேன், நம்மை அழிக்கும் உயிர்கொல்லி. இது ஒரு வைரஸ். இது நமக்கு தெரியாமலே உள்ள இருக்கும். கேட்கலாம், இதாங்க பொருள் தானேங்க வாங்கினேன், அதை பத்தி சொல்றது தப்பு கிடையாது. நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி பேசுற காரியம் தப்பு இல்லை. நான் வாங்கிட்டேன், இது என்னது, நான் பண்றேன், நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த பொருட்களை வச்சு நீங்க பெருமை பாராட்டுற ஒரு விஷயம். இது உங்களுக்கு புரியும். இது நான் ரொம்ப விலக்கி காட்டணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே புரியும். அப்படி பெருமையை பொருட்களை வச்சு பெருமை அடிக்கிறது அது தவறான ஒரு காரியம். அதனால தான் பவுல் சொல்றாரு, குறைவிலும் நிறைவிலும் மனரம்யமா இருக்க நான் போதிக்கப்பட்டேன். ஒருவேளை அப்படி நம்மள மாத்திக்கும் போது தேவைன்னா கர்த்தர் கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குறைச்சல்ல இருக்கிறதுனால நம்ம ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. ஆனா ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்படி குறைச்சல்ல இருந்தாலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காரியம் இல்லையா, கவலையே படாதீங்க. நீங்க எதிர்பார்க்கிற சில காரியம் இல்லையா, அவங்க கிட்ட இருக்குங்க, என்கிட்ட இல்லைங்க, கவலையே படாதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. தேவன் நிச்சயம் கொடுப்பார், தேவன் நிச்சயம் நடத்துவார். ஆனா அதுக்காக நம்ம ஓடக்கூடாது, அதை அபகரிக்கிற மாதிரி நம்ம ஓடக்கூடாது, பொருட்களை இச்சித்து அதன் அடிப்படையில ஓடக்கூடாது. நம்முடைய இலக்கு இருக்குது, நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், கிறிஸ்துவனுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்யக்கூடியவங்க. அதை கெடுக்கிற காரியம்தான் நமக்குள்ளேயே இருந்து ஒரு உயிர்கொல்லியா இருக்கிறது பெருமை. 3வது காரியம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 கொரிந்தியர் 1:29. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்மை அழிக்கும் அல்லது நமக்குள் இருக்கும் கொடிய வைரஸ் பெருமை பார்ப்போம். இந்த பெருமை நமக்குள்ள இருந்து எப்படி செயல்படுதுன்றது அந்த பெருமைக்குரிய 3 அடையாளத்துல முதலாவது பார்த்தோம், விரோதத்தை பாராட்டும் பெருமை. விரோதிக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது, அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இது தேவனுடைய ஆலயம், இதுல இருந்து நம்ம சுயமா செய்யறது விரோதத்தை பாராட்டும் பெருமை. 2வதாக பார்த்தோம், இச்சித்து பெற்ற பொருட்களால் வரக்கூடிய பெருமை. கர்த்தர் நமக்கு கிருபையா கொடுத்திருக்கிறாரே தவிர அந்த கொடுத்த பொருட்களை வச்சு, அந்த கொடுத்த காரியங்களை வச்சு நம்ம பெருமை அடிச்சுக்கிறதுக்காக கொடுக்கல. அப்படி நாம் பெருமை அடித்துக் கொள்கிறதா இருந்தா அது தேவனையும் அசட்டை பண்ணுகிறதா இருக்கிறது, தேவனை நிந்திக்க கூடியதா இருக்கிறது. அது ஒரு உயிர்கொல்லி. அப்படிப்பட்டது ஒரு பெருமை, அப்படிப்பட்ட பெருமை ஒரு உயிர்கொல்லி. 3வதாக பார்க்கிறோம், தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டும் பெருமை. தேவனுக்கு முன்பதாக பாராட்டும் பெருமை. இது முன்ன பார்த்த இந்த 2 விஷயத்துக்கும் முற்றிலும் வேறுபட்டது இந்த 3வது காரியம். ஏன்னா நம்ம யாருக்கு முன்னாடி பெருமை பாராட்டுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எது இந்த உலகத்துல வாழ்றோம், அதனால நான் இப்படி பேசுறேங்க, அப்படியெல்லாம் நான் இப்படி நடக்கிறேங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னவென்றால் தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார். ஆமென். எபேசியர் 4:6 படி, கலாத்தியர் 4:6 படி தேவன் நமக்குள்ள இருக்கிறார். தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குது, கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ள இருக்குது. ஆகினால
அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு முன்பதாக நாம் பெருமை பாராட்டக்கூடாது. அப்படி பாராட்டுகிற பெருமை உயிர்கொல்லி, அது ஒரு வைரஸ், அது உங்களை அழிச்சிரும், அது உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும். நம்மை அறியாமலே நமக்குள்ளாக நம்மை அழிக்கக்கூடிய கொடிய ஒரு உயிர்கொல்லி பெருமை. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா தேவனுக்கு முன்பதாக பாராட்டும் பெருமை அப்படின்னா இதை தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் இந்த பெருமை எப்படி செயல்படுதுன்னா, அதிகப்படியா ஊழியக்காரர்கள் மூலமா தான் செயல்படுது. இதை கொஞ்சம் விளங்கிக்கணும். ஊழியக்காரர்கள் மூலமாகத்தான் இந்த பெருமை செயல்படுது. ஏன்னா இன்னைக்கு போதிக்கிற போதனைகள் எப்படி இருக்குதுன்னா, ஜனங்களை அவர்களை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற மாதிரி இல்ல, மாறாக வேற மாதிரி இருக்குதான். அது வேதம் தெளிவா சொல்லுது. எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 23:16. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை யூகிச்சுதான் பேசுறாங்களாம். என்னன்னா இன்னைக்கு சபையில போய் உக்காந்து இருக்கிறவன், முன்னாடி இருக்கிறவன் ஒரு பாவம் செஞ்சிருக்கிறான், அந்த பாவத்துல இருந்து அவன் விடுபடணும், அவன் காரியத்தை மாத்திக்கணும், அவன் நிறைய விஷயங்களை விடுபடணும்ன்ற அந்த காரியத்தை சொல்லாம மாறாக இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, கர்த்தர் அப்படி செய்வார், இப்படி செய்வார், இப்படிப்பட்ட போதனைகளை போதிக்கிறாங்க. அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்றதையும், அந்த இருதயம் தேவன் பக்கம் திருப்பப்படணும்ன்றதையும், அவன் அர்ப்பணித்து கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தணும்ன்ற காரியத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கல. மாறாக நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, அவர் சிலுவையில ஜெயிச்சிட்டாரு, அவர் இப்படி இருக்காராக்கும், அப்படி இருக்கிறாராக்கும், இப்படி நடத்துவாராக்கும், அப்படி பண்ணுவாராக்கும். இதுதான் பிரசங்கம். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் சொல்லிட்டு மற்றவங்க ஜனங்கள் விரும்புற மாதிரியான வார்த்தைகள், ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகள், அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுக்கு முன்பதாக ஜனங்களை தாழ்த்த கற்றுக் கொடுங்கள். தேவனுக்கு முன்பதாக பெருமை அடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் சிருஷ்டிகர், நாம் சிருஷ்டிகள். கிரியேட்டருக்கும் கிரியேஷனுக்கும் அந்த சிருஷ்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப சகோதர சகோதரி தெளிவா நம்ம இந்த காரியத்துல விளங்கிக்கணும். ஏன்னா இன்னைக்கு தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டுகிற காரியம் ரொம்ப அளவுக்கு அதிகமா நடக்குது. அநேக இடங்கள்ல வாலிபர் கூட்டம் நடத்துறாங்க. அங்க எப்படி நடக்குதுங்க வாலிபர் கூட்டம்? தேவன் அந்த இடத்துல இருக்கிறாருன்ற அந்த உணர்வே இல்லாம எப்படியெல்லாம் நடத்துறாங்க. எவ்வளவு சபைகள் எப்படியெல்லாம் மாறிடுச்சு தெரியுங்களா? தெய்வ பயமே இல்லை. அந்த தேவ சமூகத்துல அவ்வளவு பெருமையா நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் ஜனங்களே வேற மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேரு அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறாங்க. சரி, அதாவது நமக்கு சத்தியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா அது அவருடைய கிருபை. சத்தியத்தை கர்த்தர் கொடுத்தா அது அவருடைய கிருபை. ஆனா அந்த சத்தியம் நமக்கு விடுதலை கொடுக்கணும். அந்த சத்தியம் நமக்கு விடுதலை கொடுக்கலன்னா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பெருமையா இருக்கிறோம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ ஒரு விஷயம் சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நேற்றைய தினத்துல கூட ஒரு சகோதரி ஒருத்தருங்க பேசும்போது நிறைய பிரச்சனைகளை சொன்னாங்க. அப்ப அவங்க பிரச்சனைகளை சொல்லும் போது இது தீரவே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், கண்டிப்பா தேவன் செய்வார். நாங்க ஜெபம் பண்றோங்க. இல்லைங்க, நீங்க வசனத்தை அறிக்கைட்டு ஜெபம். நான் வசனத்தை அறிக்கைட்டு தாங்க ஜெபம் பண்றேன். எனக்கு எவ்வளவு வசனம் தெரியுங்களா, எனக்கு எவ்வளவு சத்தியம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளத்தான் அவங்க மைனஸ் பண்றாங்களே தவிர அவங்க மைனஸா ஆகிறதுக்கு வரல. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறவன் கர்த்தருடைய தூதுவன்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆலோசனைகள் ஆனாலும் சரி, வார்த்தைகள் ஆனாலும் சரி, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறான்னா அதுக்கு நம்ம இறங்கணும், அதுக்கு நம்ம இருதயத்தை தாழ்த்தணும், அதுக்கு நம்ம ஆமேன்னு சொல்லி அதுக்கு நம்ம இறங்கும் போது காரியம் மாறும். ஆனா இனி என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனுக்கு முன்பதாகவே துணிகரமாகவே சில இடங்கள்லாம் போய் நிறைய பேர் என்னுடைய கூட இருக்கிற நிறைய சகோதரர்கள்லாம் சொல்ற காரியம் என்னன்னா, ஒரு சில இடத்துல எல்லாம் போய் பிரசங்கத்துக்கு என்னால உட்காரவே முடியல பிரதர்ன்னு சொல்லுவாங்க. உட்காரவே முடியல.
அப்படின்னு. ஆனா நான் சொல்ற காரியம் என்னன்னா, அங்க உட்காரணும்ன்ற அந்த இடத்துல உட்காந்து கேளுங்க. அப்பதானே உங்களுக்கு எது சத்தியம் எது அசத்தியம்ன்றத அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்துல நீங்க ஜெபித்து அந்த இடத்துல போனா ஏதேனும் ஒரு வார்த்தை கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பாரு. ஆனா சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயோ என்னால உட்கார முடியல பிரதர், அவங்க இப்படி பேசுறாங்க பிரதர், அப்படி பேசுறாங்க. ஆமா, அப்படிதான் பேசுறாங்க, அப்படிதான் இருக்குது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்குது? அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள், எங்க 2 3 என் நாமத்திலும் கூடி இருப்பார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன்னு வாக்குரைத்தவர் அங்க இருக்கிறாரு. அங்க ஒண்ணா இப்போ ஒண்ணா அந்த கண்கள் திறக்கப்படாம இருக்கலாம், ஆனா நிச்சயம் கண்கள் திறக்கப்படும். ஏன் அந்த இடத்துல போய் நம்மளால உட்கார்ந்து மற்றவங்களுடைய பிரசங்கத்தை கேட்க முடியல அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, எல்லாம் தெரிந்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எல்லா விதத்திலையும் தன்னை தாழ்த்துவான். எல்லாம் தெரிந்தவனுடைய அடையாளம் எல்லா விதத்திலும் தன்னை தாழ்த்துவான். அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சீஷருடைய பாதங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? அவரு கழுவி இருக்காரு. உனக்கு என்னப்பா தெரியும்? உன்னோட எனக்கு நிறைய தெரியும். நான் தான் சத்தியம், நான் தான் வழி, நான் தான் ஜீவன். நான் உன் காலை கழுவணுமா? நான் உனக்கு செய்யணுமா? இல்லையே. அவ்வளோ பெரிய மாஸ்டர், அவ்வளோ சத்தியத்தை கொடுக்கிறவர். ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது தன்னை மாற்றிக்கொண்டார். அப்போஸ்தலன் பவுல் ஒரு சிறந்த உதாரணமா சொல்லலாம். இன்னைக்கு நிறைய டினாமினேஷனுக்கு நம்ம போக மாட்டோம், நிறைய டினாமினேஷன்ல இருக்கக்கூடிய ஜனங்களோட ஒரு உறவு வச்சுக்க மாட்டோம். ஆனா பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன், எப்படி ஆகிலும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணுன்றதுக்காக எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். அநேக இடங்கள் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல போய் சத்தியத்தை சொல்றது கிடையாது. சில இடங்கள்ல போய் சொல்றது, இன்னும் ரோமன் கேத்தலிக் சர்ச்ல போய் சத்தியத்தை சொல்றது கிடையாது. இசிஐ சர்ச்ல போய் சத்தியத்தை சொல்றது கிடையாது. சிஎஸ்ஐ, பெண்டகாஸ்டல், இப்படி டினாமினேஷன் பாக்குறாங்க. ஆனா அது அப்படி இல்லைங்க. நல்லா புரிஞ்சுங்க. இயேசு தெளிவா சொன்னாரு, இந்த தொழுவத்துல இல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வரணும், அப்போது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமா இருக்கும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த ஒரு பெயின், அந்த ஒரு வலி, அந்த ஒரு நோக்கம் நமக்குள்ள வரணும். பாகுபாடு நமக்குரியது இல்ல சகோதர சகோதரி. தேவன் அப்படி பாகுபாடு பார்த்தாருன்னா இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பே கிடைச்சிருக்காது. ஏன்னா காணாமற் போல என் வீட்டாராகிய இஸ்ரவேல் இடத்திற்கு நான் அனுப்பப்பட்டேன் இயேசு சொன்னாரு. இன்னைக்கு எந்த ஒரு மூலையில இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னா, சத்தியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னா, அது தேவன் நம் மீது வைத்த அன்பு, கிறிஸ்துவனுடைய தியாகம். அது பெருமை அடிச்சுக்கிறது ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் கிருபையாய் நமக்கு வேத அறிவை கொடுத்திருந்தா, கர்த்தர் கிருபையாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? எனக்கு தேவனு தெரியும், எனக்கு இந்த காரியம் தெரியும், அந்த ஆனா வேதம் தெளிவா ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 28 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். நீங்க ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு யாரை தெரிந்து கொண்டாரா? பைத்தியமானவைகளை. பைத்தியம் யாரு? ஆமா, 2. பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானதை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த லிஸ்ட்ல நம்ம தான் இருக்கோம். நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நம்ம பைத்தியங்களா இருக்கக்கூடிய நம்மளை தெரிந்து கொண்டிருக்காருன்னா எவ்வளவு பெரிய அழைப்புங்க அது. நம்ம ஞானி மாதிரி பேசலாமா தேவனுக்கு முன்னாடி? ஏன் ஆண்டவர் இன்னும் என் பிரச்சனை தீரல? ஏன் ஆண்டவர் இது நடக்கல? ஏன்? படைப்பாளியை பார்த்து படைப்பு கேள்வி கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்க? ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி இது ஆக கடவுள்னு சொல்லிட்டு இறங்கி பாருங்க, கர்த்தர் சூழ்நிலையை மாத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்படி பைத்தியங்களும் பலவீனங்களும் இழிவானவைகளும் அற்பர்களும் ஒன்றும் இல்லாதவர்களை கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. ஆகினால தேவனுக்கு முன்பதாக பாராட்டும் பெருமை நம்மை அழிக்கக்கூடிய ஒரு உயிர்கொல்லியாகிய பெருமை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்குள் இருக்கக்கூடிய கொடிய வைரஸ் பெருமை என்ற தலைப்புல பெருமைக்குரிய அர்த்தத்தை பார்த்தோம். அகந்தை, மேட்டிமை, ஆணவம், இருமாப்பு, இந்த காரியங்கள் எல்லாமே பெருமையை சார்ந்தது என்றதை பார்த்தோம். 2வது, பெருமை ஒரு சாபம்னு பார்த்தோம். ஏன்னா தேவன் பெருமை உள்ள நாவை அறுக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அழிவும் விழுதலும்
இந்த பெருமையின் அடிப்படையில தான் இருக்குது. கிறிஸ்து இயேசு தெளிவா சொல்றாரு, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆகையால் பெருமை ஒரு சாபம்னு பார்த்தோம். ரெண்டாவது, இந்த பெருமையினுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருப்பவரை விழ வைக்கக்கூடிய வல்லமை இந்த பெருமைக்கு உண்டு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் லூசிபருடைய வீழ்ச்சி, ஆதாமுடைய வீழ்ச்சி, இதெல்லாம் பார்த்தோம். தேவன் எதிர்க்கிறத அவருக்கு முன்பதாக துணிகரமா செய்ய வைக்கிறது இந்த பெருமைன்னு பார்த்தோம். இதுதான் நம்மை குறித்து நம்ம அடித்துக் கொள்ளுகிற பெருமை. நம்மை அறியாமலே நமக்குள்ள செயல்பட்டு நம்ம ஒன்றும் இல்லாம ஆக்குதுன்றத பார்த்தோம். இதுதான் பெருமையோட வல்லமைன்னு பார்த்தோம். இந்த வல்லமை உள்ள பெருமை, இந்த உயிர்கொல்லியான பெருமை 3 விதத்துல நமக்குள்ள இருக்குதா, அந்த அடையாளம் என்ன, அந்த பெருமைக்குரிய அடையாளம் என்னன்றத 3 காரியத்தை பார்த்தோம். அதுல முதலாவது பார்த்தோம், விரோதத்தை பாராட்டும் பெருமை நமக்குள்ள இருக்குதா. ரெண்டாவது, இச்சித்து பெற்ற பொருட்களால் வரும் பெருமை நமக்குள்ள இருக்குதா. மூன்றாவது, தேவனுக்கு முன்பதாக பாராட்டும் பெருமை நமக்குள்ள இருக்குதா. இது ஒரு உயிர்கொல்லி சகோதர சகோதரி, இது ஒரு உயிர்கொல்லி. இது நம்ம அழிச்சிடும், நம்முடைய வாழ்க்கை அழிச்சிடும். ஏன் நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில விமர்சனம் வரலன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பெருமையா இருக்கிறோம். அது தேவ சமூகத்துல கேட்கலாம். ஆண்டவரே, நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே. பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்றார், நான் அல்ல. நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது அவருக்காக தான். இந்த பூமியில வாழ்றது இயேசுவுக்காக. நல்லா புரிஞ்சுங்க, பெருமை அடித்துக் கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே, நீர் வெறுக்கிற இந்த பெருமை எனக்குள்ள என்ன இருக்குதுன்றது எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி நாம் எவைகளெல்லாம் விரும்புகிறோமோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு திறன்பட கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய விருப்பத்துக்கு நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால இந்த நல்ல மாலை வேளையில நம்மை நாமே நிதானித்து கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம்.